ஜெயசூர்யா ஜூனியர் ஸ்டீலர்ஸ் டீமுக்காக பிரமாதமா பிளே பண்றதுக்கு சந்தோஷப்படுறதா இல்லனா பழனி டிஸ்கஸ் டீம் தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு கரெக்டா தெரியல. இன்னைக்கான மேட்ச்ல ஜூனியர் ஸ்டீலர்ஸும் பழனி டிஸ்கஸ் டீமும் மோதி இருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பழனி டிஸ்கஸ் டீம் தோத்துட்டாங்க. பட் இந்த மேட்சை பழனி டிஸ்கஸ் டீம் தோக்குறதுக்கு முழுக்க காரணம் முன்னாள் யுவா கபடி சீரிஸ் பிளேயர், முன்னாள் பழனி டிஸ்கஸ் பிளேயர், தமிழ்நாடு பிளேயர் ஜெயசூர்யா அண்ட் அது மட்டும் இல்லாம நேபாள் வீரர் மாகர். ஓகேங்களா? சோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த மேட்சை பழனி டிஸ்கஸ் டீம் தோக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் பழனி டிஸ்கஸ் டீமோட டிஃபெண்டர்ஸால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த மேட்சை பழனி டிஸ்கஸ் டீம் தோக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. தரமா பிளே பண்ணாங்க, சூப்பரா பிளே பண்ணாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயசூர்யா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகேங்களா? பட் மாகரை கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாகரை கண்ட்ரோல் பண்ணாங்க, பட் ஜெயசூர்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த விஷயம் மட்டும் தான் நடந்துச்சு. அண்ட் அவங்களோட டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வீக்கா தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கான மேட்ச்ல அப்பப்போ தேவையான இடங்கள்ல நல்ல டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணி அவங்களும் ரொம்ப மோசமா இல்லாம ஓரளவு நல்லாவே டிஃபென்ஸ் பாத்துக்கிட்டாங்க. பட் நம்ம டீமுக்கு தான் என்ன செய்யறதுனே தெரியல. ரைடிங்லயும் பெருசா பாயிண்ட்ஸ் வந்து வரமாட்டேங்குது, டிஃபென்ஸ்லயும் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரன்னிங் ஹேண்ட் டச் ஜெயசூர்யாவா இருக்கட்டும் மாகரா இருக்கட்டும், அந்த ரன்னிங் ஹேண்ட் டச் அடிக்கடி கௌதம் முருகன் மேலேயா இருக்கட்டும் இல்லனா ஒரு சங்கர் மேலேயா இருக்கட்டும் தொடர்ச்சியா போய் தொட்டுட்டு அதே மாதிரி ஒரே மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது கோவம் தான் இருந்துச்சு. ஏன்னா கோச் வந்து சொல்றாரு அவன் வந்து ஸ்பீடா இருக்கிறான், உன்ன ஒரே மாதிரி அவுட் ஆகிட்டே இருக்கான், நீ என்ன பண்ற யூ ஷேப்ல பிளே பண்ணு, நல்ல கேப் போட்டு நல்ல ஃப்ரீயா பிளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதே தவறுகளை திருப்பி செய்யும் போது கௌதம் முருகன் இன்னைக்கு டோட்டலா ஃபிளாப் ஆயிட்டாரு. சங்கர் டிஃபென்ஸ் டோட்டலா ஃபிளாப் ஆச்சு. அபிகுமார் மட்டும் தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹைஃபை வந்து போட்டாரு. பட் எதுக்காக அபிகுமாரை மறுபடியும் சப்ஸ்டியூஷன் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி இசைக்கு பதிலாக அபிகுமாரை வச்சே கண்டினியூ பண்ணிருக்கலாம், இன்னொரு எக்ஸ்ட்ரா ரைடரோட போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க சப்ஸ்டியூஷன் அடிக்கடி பண்றாங்க. ஸோ நான் ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனி டிஸ்கஸ் டீம் இந்த ஒரு ரைடிங் யூனிட்டை வச்சு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். மெயின் ரைடர்ஸ் இல்ல, விஷுவா இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ஜூனியர் ஸ்டீலர்ஸ்க்குமே ரைடர்ஸ் இல்லாம தான் இருந்தாங்க. பட் அந்த ரெண்டு ரைடர்ஸ் வந்த உடனே அந்த டீம் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஸோ விஷுவா வரணும், விஷுவா வந்தா மட்டும்தான் இந்த டீம் இன்னும் ஓரளவு பேலன்ஸா இருக்கும். ஒரு மெயின் ரைடர் தேவை. அண்ட் ஒரு மேட்ச் கேசவன் நல்லா பிளே பண்றாரு அப்படின்னா ஹரிஷால பிளே பண்ண முடியல, ஹரிஷ் ஒரு மேட்ச் நல்லா பிளே பண்றாரு அப்படின்னா கேசவனால பிளே பண்ண முடியல. ரெண்டு பேரும் ஒரு மேட்ச்ல நல்லா பிளே பண்ண முடியல. அண்ட் ரெண்டு பிளேயர்ஸாலையும் கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்சஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ ஒரு மெயின் ரைடர் வந்து கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? உங்களுக்கு பேக்கப்ல ரஞ்சித் அண்ணன் இருக்காங்க, ராஜ்பால் இருக்காங்க, ஸ்டான்லி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. பட் அவங்கள வந்து நீங்க செகண்டரி ரைடராவோ தேர்டரி ரைடராவோ தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு பிரைமரி ரைடர் கண்டிப்பா தேவை. யுவா கபடி சீரிஸோட 11th எடிஷன்ல விஸ்வா தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோரரா இருந்தாரு பழனி டிஸ்கஸ் டீம் ரைடிங்ல. ஆனா அவர் இல்லாதது ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மேபி அவர் வந்தார் அப்படின்னா டீம் இன்னுமே நல்லா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சோ ஹரியானா சாரிங்க ஜூனியர் ஸ்டீலர்ஸ் டீமுமே அப்படிதான் இருந்தாங்க. ரைடிங்ல ஆளே இல்ல. ஒரு ரெண்டு பிளேஸ் ஒரு ரெண்டு மேட்ச்க்கு முன்னாடி தான் வந்தாங்க. பட் அந்த மேட்ச்ல இருந்து வேற மாதிரி தெரியறாங்க அந்த டீம். அண்ட் கண்டிப்பா ஒரு மெயின் ரைடர் வந்து பழனி டிஸ்கஸ் டீமுக்கு தேவை. இல்லாம போனாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் பீகார்ல நடக்க போகுது. இதுல தமிழ்நாடோட ஸ்குவாட் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் ரெண்டு டீம் டிஸ்பிளேல ஷோ பண்றேன், பார்த்து டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அது மட்டும் இல்லாம யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்போட அந்த டிராஃபியை இப்போதைக்கு ஷோ பண்ணிருக்காங்க, டிஸ்பிளேல ஷோ பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நாளைக்கு பழனி டிஸ்கஸ் டீமுக்கு எந்த ஒரு மேட்சும் கிடையாது, நாளைக்கு தான் மேட்ச் இருக்கு. சோ நாளைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் அப்டேட் எல்லாத்தையும் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பழனி டிஸ்கஸ் vs ஜூனியர் ஸ்டீலர்ஸோட மேட்ச் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோவில் தான் இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து உங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். இதற்கு டாடா பை பை, see you நண்பா.